ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா, அவங்க எவ்வளவோ போராடுறாங்க. எதுக்காக போராடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி வந்து அவங்க அசந்த நேரமாக பார்த்தா அவங்க கூட 2 பேரும் இவங்களை ஏமாற்றி அந்த குழந்தைய கடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த பிளான் இவங்களுக்கு எப்போ தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க கூட இருந்தாங்க இல்லையா, அந்த பொம்பளை வந்துட்டு அடிக்கடி ஃபோனில் வந்து தனியாக போய் பேசிகிட்டு இருக்காங்க. என்னவா இருக்கும் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பின்னாடியே போகிறாங்க. ஏன்னா அடிக்கடி வெண்பா அப்படின்ற ஒரு பேச்சை பேசுகிறாங்க. ஃபோனில் வெண்பாவை பற்றி பேசுறதுக்கு யார் இருக்காங்க? ஒன்று நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும், இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும். இவங்களும் யாருனே நமக்கு தெரியாது. ஆனால் இவங்க ஏன் அடிக்கடி வெண்பா பேரை எடுக்கிறாங்க? என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வருது நம்ம மல்லிக்கு. அதனால் அவங்கள டீப்பாக வாட்ச் பண்ணுறாங்க நம்மளுடைய மல்லி. அதுக்கப்புறமா தான் தெரிய வருது அவங்க இருந்துக்கிட்டு அந்த நிஷா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிஷா கிட்ட அக்ரிமெண்ட் பேசிங்கிறாங்க. இந்த வேலையை நாங்கள் முடிச்சு கொடுத்ததும் உடனே நீங்கள் வந்து எங்களுக்கு பேமெண்ட்டை அனுப்பிச்சிடணும், இல்லாட்டி அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறு அப்படி இப்படின்னு சொல்ல, இங்கே ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்கீங்க. சரி போங்க போங்க, என்ன பண்ணுறது, என்ன இருந்தாலும் எங்கள் வேலை ஆகணும்ல, அதனால் நான் அமைதியாக தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துக்கிட்டு சரி என்ன பண்ணுறதுன்னு அமைதியாக இருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ரெக்கார்டர் இருக்கு இல்லையா, அந்த ரெக்கார்டை அமுச்சு அந்த ராஜேஸ்வரியோட ஆள் அந்த குழந்தை கத்துற மாதிரி அந்த கண்ணாமூச்சி விளையாடுறவங்ககிட்ட காட்டிட்டு எப்படியாச்சும் அவங்கள திசை திருப்பிடு, அதுக்கப்புறம் இந்த குழந்தைய வந்து எப்படியாச்சும் கடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. இவங்க பிளான் நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆளை வச்சு நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. வெண்பாவை கரெக்டாக வந்து அந்த சவுண்டை வந்து அந்த விளையாடுறவங்ககிட்ட காட்டிட்டு அவங்க எல்லாரும் வெண்பா இங்கே தான் விளையாடிட்டுருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற அந்த கேப்பில் இவங்க வந்துக்கிட்டு வெண்பாவை கடத்திடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுறாங்க. இவங்க 2 பேரும் அப்படி தேடுற மாதிரி நடிச்சிட்ருக்காங்க. ஏன்னா இவங்க கடத்த வேண்டிய அந்த குழந்தையை யார் கடத்திட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பதட்டம். அதனால் அவங்களும் தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் போக இன்னொரு பக்கம் மல்லிக்கு விஜய்க்கு ஒரே கவலை. ஏன்னா நம்ம குழந்தை காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதுக்கு மேலே ஓவரா சீன போகிறாங்க. ஐயோ குழந்தை காணாமல் போயிடுச்சு, என்ன ஆச்சு தெரியலையே, யார் தூக்கிட்டு போனாங்க தெரியலையே, நமக்கு தெரியாமல் யார் இதை பண்ணியிருப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல இதுலேயே டவுட் வந்துடுது. ஓ இவங்க தான் ஒரு வேளை இந்த வேலையை பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்களே தான். அது ப்ரூவும் ஆயிடுது. ஏன்னா அடிக்கடி தனியாக போய் பேசிகிட்டு இருந்த இவங்க மறுபடியும் ஃபோனை தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ தான் தெரிய வருது இவர் நிஷாவோட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. நிஷா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் கடத்திட்டு போனீங்களா, இந்த வெண்பாவை இங்கே காணமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நான் இல்லையே, குழந்தைய கோட்டை விட்டிங்களா, என்ன இதில் போயிட்டு அங்கே வேலை செஞ்சுருந்தீங்கன்னு எனக்கு தெரியல, அந்த குழந்தைய கடத்திட்டு வர்றதுக்கு உங்களுக்கு இவ்வளோ இதுவாக குழந்தைய கடத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்போ என்கிட்ட ஃபோன் பண்ணி குழந்தை எங்கன்னு கேட்குறீங்க, உங்களுக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லையா, எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிருக்காங்க. சரி இவங்க திட்டினா திட்டிட்டு போகிறாங்க, நமக்கு நம்ம வேலை ஆகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு பக்கம் முடிஞ்ச அளவுக்கு தேடிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எங்கே தேடியும் கிடைக்கல. அதனால் நிஷா செம்மையாக திட்டிங்கிறாங்க. இந்த வேலையை செய்து கூட லாய்க்கில்லை, இதில் ஓவராக பேச்சு வேறு, எங்ககிட்ட வேலையை கொடுத்துட்டா அதை பற்றி நீங்கள் கண்டுக்கவே வேண்டாம், அதுக்கப்புறம் அந்த வேலையை முடிஞ்சதுக்கப்புறம் தான் எங்கள் பேச்சவே நீங்கள் எடுப்பீங்க, வேறு ஏதாச்சும் செய்கிறப்ப எங்கள் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் வேறு. எதுக்கு தான் இந்த கேவலமான பில்டப்பும் தெரியல. இதுக்கு மேலே இந்த மாதிரி பில்டப் பாட்டி பேசியிருந்தீங்க உங்களை அப்படியே தலைமடியை உடச்சி கையில் கொடுத்துருவேன். இப்போ இருக்கிற கோவத்துக்கு ஏதாச்சும் பண்ணிட போகிறேன். ஒழுங்கு மாதிரியே ஃபோனை வச்சுட்டு போய் வெண்பாவை தேடுங்க, வெண்பா சாயந்தரத்துக்குள்ளே கிடைக்கல அதுக்கப்புறம் உங்கள் 2 பேரையும் மட்டன் கீமா பண்ணிடுவேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. இவங்களை நம்பின ஆகாது, நம்மளும் எப்படியாச்சும் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு ஒரு காரை எடுத்துகிட்டு குடுன்னு ஓடி வர இந்த நிஷா. அது தெரிஞ்ச நம்ம ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு அவங்களே போகிறாங்களா, நமக்கு என்ன வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் இன்னொரு காரில் இது பக்கம் இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் வெண்பா ஒரு பக்கம் அது தேடுறது ஒரு பக்கம் பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட்டாக ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. கடைசியில் அந்த வெண்பா குட்டி யார் கையில் கிடைக்க போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. இந்த சீரியலில் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அந்த ஹீரோயினுக்கு தான் கடைசி நேரத்தில் ஒரு இது நல்லது நடக்கிறதோ இல்லை கண்டுபிடிக்கிறது எதுவாக இருந்தாலும் நடக்கும். வேறு யாருமே அதை கண்டுபிடிக்க மாட்டாங்க. அதே தான் இப்பயும் நடக்க போகுது. அது தெரிஞ்சது தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தெரிஞ்சது தான். ஆனாலும் இந்த இடத்துல அது கொஞ்சம் புதுசாக இருக்குல்ல. ஏன்னா அவங்க வந்திருக்கிறது ஹனிமூனுக்காக. அந்த இடத்துல காணாமல் போன நம்ம வெண்பாவை கண்டுபிடிச்சது ஒரு சந்தோஷம் தானே. அந்த சந்தோஷம் வேறு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, நிஷா ஒரு பக்கம் ராஜேஷ் ஒரு பக்கம் பறந்து வந்துட்டுருக்க, இன்னொரு பக்கம் இவங்க 2 பேரும் தேடிட்டுருக்க குழந்தைய வந்து காணாமைன்னு அழுது புலம்பி தெரிஞ்சிட்ருக்காங்க நம்ம மல்லி. அதுக்கப்புறம் வெண்பா கிடைச்சாலும் கிடைக்கலையா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.